ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம தக்ஷி சமையலில் வந்து ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் வந்து வாங்கி அது மாதிரி குட்டி குட்டிஸாக அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிடலாம். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் முதல்ல வந்து சுடு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா சுடு தண்ணியில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படி நல்லா ஊற வச்சிடலாம். அது சுடு தண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த லெக்ஸை ஒரு லெக்ஸாக எடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு சுரண்டோன்னா அது க்ளீனாக எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா இதை மஞ்சள் போட்டு இன்னும் 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த அழுக்கு போகிற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அந்த குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்கால் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டுக்காலை பொறுத்த வரைக்கும் காலை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து மஞ்சள் தூளும், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது இது 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் எல்லா காலிலுமே அந்த மஞ்சள் உப்பு எல்லாம் படதான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து அந்த கால் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 விசில் போல் நம்ம விட்டுடலாம். ஓகேவா? இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது 10 விசில் வரத்துக்குள்ளே நம்ம அதுக்கான மசாலாவை போய் ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 1/4 பங்கு அளவுக்கு தேங்காய் வந்து துருவி எடுத்திருக்கேன். ஸோ கட் பண்ணி போடலாம், பட் துருவுனா கொஞ்சம் ஈஸியாக அரைப்படும், அதனால் நான் துருவிருக்கேன். இப்போ இது கூட வந்துட்டு சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு 10 to 12 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ரொம்ப முக்கியமானது கசகசா, இதுவுமே 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 7-8 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கடைசியில் வந்து பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும், எந்த ஒரு ஸ்பைசஸுமே தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ 10 விசில் வந்தாச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இன்னுமே இது கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ அதனால் பரவாயில்ல. இப்போ நெக்ஸ்ட் நம்ம திரும்பி ஒரு வாட்டி நம்ம குக்கரில் யூஸ் பண்ணுவோம். திரும்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும். இதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பட்டை, லவங்கம் இது 2மே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நம்ம ஆல்ரெடி சோம்பு சேர்த்துருக்கோம், ஸோ நிறைய வேண்டாம், 1/4 டேபிள் ஸ்பூன் போதும். அப்புறம் இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தான் ஆட் பண்ணியிருக்கேன், 1 போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி 1 ஆட் பண்ணிட்டோம் அதில். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி அதையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா வந்து அது வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து எடுக்காமல் அந்த தண்ணியோட அந்த ஆட்டுக்காலையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த தண்ணி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த தண்ணி தான் இருக்கிறதுல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அது கூட சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதுவும் ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மசாலா ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு நல்லா இருக்காது, இட்லி, இடியாப்பம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா அரைச்சிருப்போம் இல்லைங்களா, அதிலே சைட்லலாம் இருக்குல்ல, அதிலே ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு ஊற்றிட்டு அதுவும் ஆட் பண்ணிவிட்டு
தேவைப்பட்டா நம்ம இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா, அது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தா தான் அது வேக வேக நல்லா திக்னஸா வரும். நம்ம வந்து பாதாம், கசகசாலாம் முந்திரி, கசகசா போட்டிருக்கிறதுனால கண்டிப்பா வந்து எவ்வளோ தண்ணி ஊத்துனாலும் அது ட்ரை தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். இப்ப கடைசியில இது கூட உப்பு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சு வருது. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா, இது கூட வந்து கடைசியில நம்ம கொத்தமல்லி இலை இருக்கு இல்லைங்களா? அத தூவி விட்டுட்டு ஒரு வாட்டி சும்மா லைட்டா கலந்து விட்டுட்டு, திரும்பி நம்ம இத விசில்ல போட்டுறலாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்ப வந்து நான் வந்து விசில் வந்து ஒரு ஒரு 5 விசில் போதும். நம்ம ஆல்ரெடி 10 விசில் விட்டுருக்கோம். நல்லா வெந்து வந்தா தான் சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். இப்ப 5 விசிலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு ஆட்டுக்கல் பாயா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல இதே ஸ்டெப்ஸோட, இதே மெத்தட்ஸோட ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க உங்க குட்டீஸ்க்கு இது கண்டிப்பா பிடிக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.